பட்டா நிலம் ஆக்கிரமிப்பு என கூறி வீட்டை இடிக்க முடிவு செய்ததால் விபரீத முடிவெடுத்துக் கொண்ட நபர். கணவருக்கு நியாயம் கிடைக்கும் வரை சடலத்தை வாங்க மாட்டேன் என குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மனைவி. வட்டாட்சியர், ஆய்வாளர், அலுவலர் என அரசு ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்த ஆட்சியர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில தேர்வழி நேதாஜி நகரை சேர்ந்த 33 வயதாக கூடிய ராஜ்குமார் அப்படின்றவரு கடந்த 4ஆம் தேதி அவருடைய வீட்டை இடிக்கிறதுக்காக வருவாய்த்துறையினர் அதுக்கப்புறமா காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு வந்ததால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ராஜ்குமார் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இதை தொடர்ந்து அங்கிருந்த காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் உடனடியா அவரை மீட்டு முதல் உதவிக்காக கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி, எழாவூர் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் கோமதி, தேர்வழி கிராம நிர்வாக அலுவலர் பாக்கிய சர்மானு இவங்கள ஆட்சியர் பிரபு சங்கர் அப்படின்றவரு உடனடியா பணியிட மாற்றம் செய்யறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க 3 பேர் மேலேயும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஆட்சியர் தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த நிலையில கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ராஜ்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராஜ்குமாரோடைய மனைவியான நிவேதா அப்படின்றவங்க கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல தன்னுடைய கணவருடைய உயிரிழப்புக்கு காரணமா இருந்த அதிகாரிகள் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க. 30 வருஷத்துக்கு மேல வசிச்சுட்டு வந்த வீட்டுல பட்டா நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இடிச்சதால தன்னுடைய கணவர் விபரீத முடிவு எடுத்துக்கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி தெரிவிச்சது பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்த சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம் விபரீத முடிவு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது, அப்படி தோன்றுனா உடனே தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பரான 104 அழக அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ, என் உயிராரம்பம் நீ, நெஞ்சின் ஆசையும் நீ, தொட்டிலா என்னை தூக்கி ஆடும் தோள்கள் வேண்டுமே, முத்தமாய் என்னை குத்தும் மீசை வேண்டும் மீண்டுமே. பிஞ்சு முகத்துல தெரியுற அந்த கள்ளம் கபடம் இல்லாத சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவுமே. நமக்காக நம்ம ஃபேமிலி என்னமோ பண்ணிருக்காங்க, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது சிரிச்சுக்கிட்டே அந்த கிஃப்ட் கிட்ட போகாம அங்க இருந்து